ஸோ இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ போட்டுட்ருக்கேங்க. இதில் வந்து சில பேர் வந்து நான் ஆங்கிலத்திலே பேசுகிறதா, அதனால் ஒன்றும் புரியல, தமிழில் பேசலாம்ல அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சில வீடியோ வந்து உடல் சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது என்னால் முடிஞ்சதை தமிழில் போட்டேன். ஆனால் எல்லா வீடியோவையும் தமிழில் போட முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லலாம்ட்டு தான் இந்த பதிவுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து யாராச்சும் பதிவிடுறாங்கன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும். ஸோ அந்த உள்நோக்கத்தோடு தான் எல்லாருமே சோசியல் மீடியாவில் பதிவு வர்றாங்க. நிறைய பேர் வந்து அது ஒரு டிவியாட்ட பொழுதுபோக்குக்காக சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணாலும் சில பேர் வந்து அடுத்தவங்க கூட தொடர்பு கொள்வது, என்ன வாழ்க்கையில் சொந்தக்காரங்க நண்பர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது பொழுதுபோக்குன்னு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சில விதத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சோசியல் மீடியாவில் முகநூலில் வந்து பதிவிடுறவங்களாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக பதிவிடுறாங்க. தமிழில் இப்போ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து தமிழ் மக்களுக்காக இப்போ வந்து ஒரு கோர்ஸ் நடத்துவாங்க. பசங்க படிக்க வைக்கிறதுக்கு, இன்ஜினியரிங் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனுக்கு நடத்துவாங்க. இல்லை சயின்ஸ் அறிவியலை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு கோர்ஸ் நடத்துவாங்க. அவங்க அதை பற்றி போடுவாங்க. சில பேர் வந்து நகைகள் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க அதை பற்றி போடுவாங்க. ஸோ அவங்களுடைய யார் நுகர்வோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாட்டுக்கு போகிறதா இருந்தால், தமிழ் பேசுகிறவங்களுக்கு இருந்தால் அவங்க தமிழில் போடுவாங்க. அது அவங்க நுகர்வோர் யாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பதிவிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பத்திரங்கள் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வந்து எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நிறைய பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்களா, அவங்களுக்கு நுகர்வோர் யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள், அதனால் தமிழில் போடுறாங்க அவங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் பண்ணிகிட்ருக்குறேங்க. நம்ம மக்கள் எல்லாருமே சொந்தக்காரங்களில் நிறைய பேர் பெங்களூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, சாஃப்ட்வேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, இல்லை பெரிய கம்பெனியில் உட்காந்துட்டு வேலை செய்கிறாங்க. நான் வந்து சொந்தமாக சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு பண்ணலாம்ட்டு முயற்சி பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி விற்கணும்னா அதை வாங்கிறதுக்கான பொருளாதார நிலைமை இருந்தால் தான் வந்து நம்ம பண்ணுற சாஃப்ட்வேர் வாங்குவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பயன் இருக்கும், அது பண்ணுறதுல பிரயோஜனம். இல்லைன்னா கம்பெனி வேலைக்கு போயிடுறதே நல்லது. இருந்தாலும் நம்ம மக்கள் சொல்கிறாங்க, எல்லாம் ஏன் வெளிநாட்டில் போய் பண்ணுறீங்க, நம்ம நாட்டுக்கே பண்ணலாம்ல அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறவங்களுக்கு படித்து முடிச்சு வந்தால் 10 லட்சத்துலேருந்து அப்புறம் வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அனுபவம் வர 10-20 வருஷம் ஆனால் ஒரு 1 கோடி 1.5 கோடி அந்த மாதிரி வருமானம் வருது இந்தியாவுக்குள்ளேயே. வெளியிடமானவங்க இன்னும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்மளுக்காகவே சாஃப்ட்வேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம மக்களுக்காக சாஃப்ட்வேர் பண்ணி ஒரு பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம நாட்டு மக்கள் வந்து சாஃப்ட்வேர் வாங்கணுங்க. இப்போ யாருமே வந்து நம்ம ஊரில் சாஃப்ட்வேர்லாம் விலை கொடுத்துலாம் வாங்குறதில்ல. எனக்கு தெரிஞ்சு யாருமே வாங்குறதில்ல. என்னை விட்டுட்டு வேறு யாரும் வாங்குறதில்ல. வேறு வழியே இல்லைன்னா தான் வாங்குகிறாங்க. ஒரு பெரிய கம்பெனி திருப்பூரில் இருக்குது, இல்லை கரூரில் இருக்கிற டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனிஸ்லாம் அவங்க வந்து வாங்குகிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த டேலி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து அது வேறு வழி இல்லாமல் எல்லோரும் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கிறத தவிர வேறு சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா அது வாங்குறதில்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு வரல. சாஃப்ட்வேர் வாங்கும்போது எவ்வளவு செலவு மிச்சமாகுது, கணக்கு வழக்கில் எவ்வளோ நல்லா பார்க்க முடியுதுங்கிறது விழிப்புணர்ச்சி முழுசாக வரல. அப்படி வந்திருந்தாலும் கூட என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அப்படி விழிப்புணர்வு வந்திருந்தாலும் கூட அதை வாங்குகிற பொருளாதார நிலைமையில் நம்ம மக்கள் இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற 4 மாநிலமே மகாராஷ்டிரா சேர்த்து பார்த்திங்கன்னா பஞ்சாபு எல்லாமே நல்ல வளர்ந்த மாநிலம், பொருளாதார நிலைமையில் நல்லா இருக்கிற மாநிலம். ஆனால் இங்கேயே பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சாஃப்ட்வேர் விலை கொடுத்து வாங்குகிற பழக்கம் இல்லை. எதையுமே ஃப்ரீயாக கொடுத்தா தான் வாங்கிக்குவாங்க. நீங்கள் வேணால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ பண்ணி கொடுத்து ட்ரையல் பாருங்களேன், ஒரு 6 மாதம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வேலையை விட்டு போட்டு வந்து அவ்வளோ சம்பளத்தை விட்டு போட்டு வந்து சாஃப்ட்வேர் பண்ணணும்னா அதுக்கான வருமானம் இருந்தால் தான் பண்ண முடியும். அதில் கொஞ்சமாவது இருக்கணும்.
இல்லைன்னா அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு எங்கே போகிறது, தங்குறதுக்கு என்ன எங்கே போகிறது, வாழ்க்கைக்கு பிள்ளைய பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு எங்கே போகிறது, எல்லாம் எங்கே போவாங்க, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. ஸோ இப்போ ஏன் பொருளாதார நிலைமை அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் நிறைய இருக்குது, சொத்து எல்லோரும் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் பணப்புழக்கம் வந்து கம்மி வெளிநாட்டில் இருக்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை, சைனாவில் இருக்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை. நம்ம இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்பின்னிங் மில் இருக்குது, ஒரு டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன் சாஃப்ட்வேர் வாங்க முடிகிறது இல்லைன்னா அவங்களுக்கான வருமானங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறது இல்லைங்க. ஒரு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பின்னிங் மில் வெள்ளவயில் பக்கத்தில் ஊரில் இருக்குது. அங்கே வந்து ஒரு 300 ஸ்பின்னிங் மில் இருக்குதுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து எல்லாமே முக்கால்வாசி அவங்களே சொல்கிறாங்க, நாங்களே செகண்ட் ஹேண்ட் மிஷின் வச்சும் வாங்கி வச்சு மில்லை ரன் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க வந்து பண்ணி கொடுக்குற நூல் எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸுக்கு, கரூருக்கு இந்த மாதிரிலாம் போகுது. இவங்க வந்து அவங்களே வந்து அந்த டெக்ஸ்டைல்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் நிறைய சம்பாதிக்க முடியுது. இங்கே ஊர் லோக்கலுக்குள்ளே கொடுத்து ஒன்றும் பெருசாக அவங்க வந்து சம்பாதிக்க முடியாதுங்கிறதுனால அவங்க வெளிநாட்டில் போய் கஸ்டமர்ஸ் பிடிச்சி பெரிய பெரிய கம்பெனி பிடிச்சி இங்கே வந்து கம்மியான விலையில் பண்ணி ஏற்றுமதி பண்ணி பணம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மிஷின் நிறைய பேர் வாங்கி ஸ்பின்னிங் மில்லாம் நடத்துகிறதுனால அது கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணாலும் இண்டஸ்ட்ரி டவுனாக இருக்குது, ஒன்றும் பெருசாக அவங்க கண்ட்ரோல் இல்லை, காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு சர்ப்ளஸ் பணம் இல்லாதனால சாஃப்ட்வேரை விலை கொடுத்து வாங்க முடியாது. இப்போ நாங்கள் ஒருத்தங்க சாஃப்ட்வேர் பண்ணி விற்கிறாங்கன்னா அவங்க அவ்வளோ சம்பளத்தை விட்டு வரும்போது அந்த வருமானம் இங்கே இல்லாத பட்சத்தில் எங்கே வருமானம் இருக்குதோ அங்கே தான் போவாங்க. எப்படி டெக்ஸ்டைல்ஸ்லாம் ஏற்றுமதி பண்ணி சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர் ஏற்றுமதி பண்ணி தான் எல்லாமே சம்பாதிக்கிறாங்க. ஒரு 2 கம்பெனி ஏதோ லோக்கலில் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுறாங்க. அவங்க ரொம்ப அத்தியாவசியமான டேலி மாதிரி சாஃப்ட்வேரை இங்கே பண்ணி விற்று சக்ஸஸ் ஆகிடுறாங்க. இல்லைன்னா மீதி எதுவும் பண்ண முடியறது இல்லைங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அப்படிங்கிற ஏஐ மாடல்ஸ் வந்து அமெரிக்காவில் நிறைய வந்திருக்குது. அதுக்கப்புறம் சைனாவில் வந்து நிறைய ஏஐ மாடல்ஸு பண்ணி ஓப்பன் வெயிட் எல்லோரும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அது வந்து அமெரிக்காவோட கம்பீட் பண்ணுறதுக்கு, போட்டி போடுறதுக்காக. ஸோ இப்போ வந்து வெளிநாட்டில் வேறு வகை இருந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸ் ஏஐ மாடல் அது வந்து ஒரு மனித மூளையாட்ட. ஸோ அந்த ஏஐ மாடல் வேறு யார் விட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸிலிருந்து ஒரு மாடல் விட்ருக்காங்க. அப்புறம் வேறு எந்த நாட்டிலையும் ஜெர்மனி அந்த மாதிரி நாட்டில் கூட ஒன்றும் பெரிய லெவலில் மாடல் விடலைங்க. நீங்கள் ஓப்பன் ஏஐ, க்ரோக், பர்ப்ளெக்சிட்டி, அரவிந்த் ஸ்ரீனிவாசன் தமிழ் பையன் அவர் ரன் பண்ணுற கம்பெனி எல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அமெரிக்காவில் இருக்குது. இல்லைன்னா டென்சென்ட், அப்புறம் வந்து ஸோ அலிபாபா அப்படிங்கிற கம்பெனி இங்கெல்லாம் சைனாவிலேருந்து நிறைய மாடல் விட்ருக்காங்க. ஸோ அவங்களால விட முடியுதுன்னா அவங்க வந்து போட்டி விடுறாங்க அமெரிக்காவோட, அதனால் அவங்க ஃப்ரீயாக விட முடியுது. ஸோ இப்போ வந்து ஓகே நம்ம விஷயத்துக்கு வரலாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யாரும் வாங்க முடியாததுனால இங்கே வந்து நம்ம சாஃப்ட்வேர் அதிகமாக பண்ணி விற்க முடியாததுனால நம்ம வந்து சோசியல் மீடியாவில் எதுக்கு போடுறோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்னு சில பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் வந்து அவங்க நம்மக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து அதனால் மூலமாக யாராச்சும் சாஃப்ட்வேர் ஏதாச்சும் வேணும்னா கேட்கலாம். அப்புறம் வந்து நம்மளோட சேர்ந்து வேலை செய்யணும் பண்ணணும்னு விரும்புகிறவங்க வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது, எப்படி பண்ணுவோன்னு தெரிஞ்சுக்கிற விஷயத்துக்கு இந்த மாதிரி வந்து உபயோகமாக இருக்குங்க. அப்புறம் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காகவும் இதை பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ என்னென்ன புதுமையாக வந்திருக்குது, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு விழிப்புணர்வு கொடுக்கும்போது அது வந்து ஒரு பதிவு பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து அதுக்கு இந்த மாதிரி தான் பதிவு பண்ணுறோம். எல்லாத்தையும் அப்படி பண்ணுறதில்ல. சில சமயங்கள் நம்ம என்ன தெரிஞ்சிருக்குது அப்படின்னு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால் நம்மளுக்கு என்ன வருமானம் வரும் அப்படின்னு பார்த்து தான் எல்லாருமே சோசியல் மீடியாவில் போடுறாங்க. இப்போ நம்மளை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற மென்பொருள் சாஃப்ட்வேரை வந்து இங்கே விற்க முடியாதுங்க. இங்கே நம்ம நாட்டுக்காக யார் பண்ணுறதில்ல. நம்ம பசங்க பொதுமையாக எல்லாருமே வெளிநாட்டுக்காக தான் வேலை செய்கிறாங்க. வருமானம் வெளிநாட்டுக்காக தான் வருது. நம்ம ஊரில் இருக்கிற டெக்ஸ்டைல்ஸ், ஸ்பின்னிங் மில் எல்லாமே கூட வெளிநாட்டுக்காக தான் தயார் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதனால் வருமானம் வருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு ஆடியன்ஸ் யாருன்னா, நம்மளுக்கு யார் சாஃப்ட்வேர் வாங்குவா, நம்ம பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் விரும்புவா, அதனால் நம்மளுக்கு வருமானம் வர்ற மாதிரி யார் கூட வணிகம் பண்ணால் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குமோ அவங்களுக்கு பார்வையிடுற மாதிரி, அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம பேசி போடுறதுனால அது ஆங்கிலத்தில் தான் போட வேண்டியது இருக்குதுங்க. ஏன்னா அவங்க வந்து வெவ்வேறு மாநிலங்களில், பெங்களூரில், வெளிநாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுக்கு யார் கஸ்டமர் இல்லைங்க. ஸோ நம்ம மக்கள் யாருமே சாஃப்ட்வேர் பண்ணுறவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காக தான் பண்ணுறதுனால நம்ம பேசி போடுறது வந்து சாஃப்ட்வேர் பண்ணுறவங்களுக்காக, சாஃப்ட்வேர் தேவைப்படுறவங்களுக்காகிறதுனால அது முழுக்க ஆங்கிலத்தில் போடும்போது வேறு வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்க ஒன்று, அதை விட அதிகமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்து நம்மளுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பேசிக்கிறதுக்காக, அது மூலமாக இனி நம்மளை மாதிரி சாஃப்ட்வேர் பண்ணுறவங்களாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி காரணத்தினால அதை வந்து பதிவிடுறதுனால அது ஆங்கிலத்தில் தான் பதிவிட முடியுது. நம்ம ஆடியன்ஸ் நம்மளை இதை பார்த்து பயனடைகிறவங்க, நம்மளுக்கு பயன் கொடுக்குறவங்க வந்து அதை வந்து இங்கிலீஷில் பேசி போடும்போது அதை புரிஞ்சுக்கிறாங்க. இங்கிலீஷில் தான் பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் மெயின் காரணங்க. நம்ம வந்து தமிழ் மக்களுக்காக பொருள் பண்ணி அதை விற்றோம்னா அப்போ வந்து அது அப்புறம் இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்காக பண்ணி பண்ணுறவங்க வந்து தமிழில் பேசுவாங்க. இல்லைன்னா வந்து படித்த பசங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியுங்கிறனால இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா நம்ம இங்கிலீஷ் பேச பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம ஆங்கிலத்தில் பதிவிட வேண்டியது இருக்குது. தமிழில் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, ஆனால் எது தேவையோ அதை பற்றி போடுறோம். இது சில பேர் கேட்டதுனால வந்து நான் என்ன காரணம்னு சொல்லலான்ட்டு ஒரு விளக்கத்தோடு சொல்லலாம்ட்டு தான் இதை பதிவிடுறேங்க. முடிஞ்ச வரையில் நான் என்ன தமிழில் சொல்லணுமோ அதை தமிழில் போட்டுட்ருக்கேன். ஒரு 2-3 போஸ்ட் போட்டிருக்கேன். வருங்காலத்துலேயும் பண்ணுறேங்க. மக்கள் பயனடைகிற மாதிரி இருக்கும்போது அது வந்து நம்மளுக்கு டைம் மீதி இருக்கும்போது தான் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அதையே போடுறேன். சும்மா அதுக்குன்னு டைம் எடுத்துலாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வேலை இருக்குது, அதை பார்க்கணும். இதுதான் உண்மையான சூழ்நிலை. நன்றி, வணக்கம்.